ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஓவியா பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் கவர்ச்சியாக நடித்தா மட்டும்தான் நம்மளால் சர்வே பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு படுக்கை அறையில் படுத்துக்கிட்டே வீடியோ எடுத்து அதை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டு இருக்காங்க ஓவியா. அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று சொல்லட்டுமா? சில பேர் துரதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்கள்ல, அது ஓவியாவுக்கு அப்படியே சொல்லலாம். அப்படி இல்லைனா கிடைச்சதை ஒழுங்காக தன் பக்கம் வச்சுக்க தெரியாதவங்கன்னு சொல்லலாம். பிக் பாஸ்ல இவங்களுக்கு கிடைச்ச புகழ் இப்போ வரைக்கும் யாருக்குமே கிடைக்கல. ஆனால் அதை சரியாக பயன்படுத்தாமல் மொக்கையான ஸ்கிரிப்டை தேடி கண்டுபிடிச்சி நடித்து இருக்கிற வாய்ப்பையும் இழந்துட்டாங்க ஓவியா. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறமா எனக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, பயங்கரமாக குடிப்பேன், அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இது பத்தாதுன்னு அதிகமான குடிப்பழக்கம் இருக்கிறதுனால தான் ஓவியா குடிச்சு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸோட தகாத உறவில் இருந்து அதுக்கப்புறமா அபார்ஷன் பண்ணி இப்படி பார்க்கவே சகிக்காத அளவுக்கு ஒல்லி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயில்வான் ரங்கநாதன் ஒரு பக்கம் சொல்லிட்டாரு. சரி, அவர் சொன்ன மாதிரி இவங்களும் ரொம்ப ஒல்லி ஆயிட்டாங்க. அதனால இவங்களுக்கு பட வாய்ப்பும் கிடைக்கல. இப்போ மறுபடியும் ஓரளவுக்கு உடல் எடையை கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டு பழைய பன்னீர்செல்வமா, அதாவது பழைய ஓவியாவா மறுபடியும் கவர்ச்சியா நடிக்கிறதுக்கு நான் தயார் அப்படின்ற மாதிரி தற்போது வீடியோக்கள் போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்தில் அவங்க வெளியிட்டு இருக்க வீடியோக்கள் எல்லாமே கவர்ச்சியா இருக்கு. இதன் மூலமா மறுபடியும் தமிழ் சினிமாவில் ஓவியா சில படங்கள்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்.